சீனாவும் வட கொரியாவும் ஒன்றிணைந்தால் என்ன நடக்கும்? அவர்கள் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை உருவாக்குவார்கள். உலகை கைப்பற்ற தயாராகி விடுவார்கள். அவர்களின் முதல் பலி தென் கொரியாவாகும். அங்கு ஒரு பெரிய இராணுவம் இருக்கும். ஆனால் இந்த புதிய நாட்டிற்கு எதிராக ஒரு வாய்ப்பு கூட இருக்காது. ஜப்பான் மற்றும் மங்கோலியா அடுத்த இலக்குகளாக இருக்கும். ஆனால் சீன வட கொரிய ஒன்றியம் மிகவும் வலிமையாக இருக்கும். எனவே அவர்கள் இருவரையும் சில நிமிடங்களில் நசுக்குவார்கள். அவர்கள் தடுக்க முடியாதவர்களாக தோன்றுவார்கள். தைவானை கைப்பற்ற துணிவார்கள். அமெரிக்காவை மிகவும் கோபப்படுத்துவார்கள். இறுதியாக நாம் போதுமானதாக இருப்போம். அவர்களின் வீரர்களை திரட்டி அவர்களை தாக்க முயற்சிப்போம். இருப்பினும் அவர்களால் தனியாக எந்த சேதத்தையும் செய்ய முடியாது. இந்த சண்டையில் உலகின் பிற பகுதிகளை உதவ அழைக்க வேண்டியிருக்கும். ஏனெனில் ஸ்பெயின், பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஜெர்மனி மட்டுமே அவர்களின் உதவிக்கான அழைப்புகளுக்கு பதிலளிக்கும். அவர்கள் அவர்களை வெல்ல முயற்சிப்பார்கள். ஆனால் அது இன்னும் போதாது. ஆனால் எங்கிருந்தோ ரஷ்யாவும் இந்தியாவும் உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். இப்போது அவர்களுக்கு எதிராக இந்த மெகா இராணுவத்துடன் இந்த போராட்டத்தில் இணைவது வட கொரியா அவர்களை வீழ்த்த அணு ஆயுதங்களை பயன்படுத்த முயற்சிக்கும். ஆனால் அது ஏற்கனவே மிகவும் தாமதமாகிவிடும்.